எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் பேராக. எத்தனை பேர் துக்கமா இருக்கிறார்கள்? மல்லேலியா சொல்லுவோம். தெளிவா தான் இருக்குங்க. அவனுடைய பரவாயில்ல, டெலிவரன்ஸ் தேவையில்லை. தேங்க்யூ வந்ததுக்கு. நான் இந்த நாள் வந்து இந்த முறை அண்ணாவும் நானும் கட்டாயம் இது செய்ய வேணும் என்று சொன்னால் கிறிஸ்மஸ் டே கூடுதலாக இந்த உலகத்துல பேகன் டேன்னு சொல்லி கிறிஸ்மஸ் டேயை ஒதுக்கி வைக்க கொண்டு வரையணும். 365 டேஸ்ல எங்களுக்கு நாங்கள் கிறிஸ்மஸ் டே எங்களோட சீசன் டிசம்பர் கடவுளுடைய பிறப்பு அவருடைய பர்த் ஆஃப் கிரைஸ்ட வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளை நாம் வந்துட்டு இருக்கிறோம். இதை குறித்து எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. கட்டாயம் நாங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண வேண்டிய சொன்னா நாங்கள் பேகன் கோட்ஸ் நாங்கள் செலிப்ரேட் பண்ணேன். 360 பேகன் கோட்ஸ்ல நாங்கள் ஒரு கோடையை நாங்கள் செலிப்ரேட் பண்ணேன். நாங்கள் செலிப்ரேட் பண்றது கோட் வந்து சர்வ வல்லமுள்ள தேவன். எங்களுக்காக இந்த பூமியில இறங்கி வந்து நம்முடைய ரட்சகர். அந்த தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். அந்த தேவனை தான் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். யேசுவா என்ற நாமத்தில் அவருடைய அர்த்தம் வந்து டெலிவரர், விடுதலை ஆகிற தேவன். அந்த தேவன் தான் அந்த உலகத்துக்கு இறங்கி வந்த தேவன். இந்த நாள்ல வந்து முக்கியமாக என்னை பற்றி எல்லாரும் இங்க வந்து தெரிஞ்சிருக்கும். கூடுதலாக டெலிவரன்ஸ் டீச்சிங்ல வந்து கடவுள் இந்த நாட்களை வல்லமையோட பயன்படுத்தி கொண்டு வாரார். அதே மாதிரி ஆக்கள் விடுதலை பெற்ற ஆக்கள் கனடாவில் மட்டுமில்லை வெளிநாடுகளில் அவன் கடவுளுடைய வார்த்தை டெலிவரன்ஸ் கன பேர் நினைச்சு கொள்வீர்கள். பிசாசு கிடைக்கிறான் டெலிவரன்ஸ். உண்மைப்படியே டெலிவரன்ஸ் பிசாசு கிடைக்கிறது. டெலிவரன்ஸ் டீச்சிங் ஒரு ஆத்மாவை வந்து பலப்படுத்துறது வல்லமையாக ஒரு கருவிகளாக நம்ம பயன்படுத்தப்பட வேண்டுமா இருந்தால் டெலிவரன்ஸ் டீச்சிங் தேவை. ஜீசஸ் வந்து டீச் பண்ணிக்க முழுக்க வந்து டெலிவரன்ஸ் டீச்சிங் தான் தேவை. ஆனவடியா டெலிவரன்ஸ் டீச்சிங் என்று சொல்லிக்க வந்து அந்த லீடர்ஷிப்புக்கு ஏற்ற டீச்சிங். பிசாசுகள் கலைக்கிறதுக்கு டெலிவரன்ஸ் டீச்சிங் தேவையில்லை. அத்தாரிட்டி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலான வல்லமையும் அவருடைய நாமத்தினால் கொடுக்கிற அதிகாரங்கள் பவர் அத்தாரிட்டி பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னம் அவருடைய வழிநடத்தல் இதுதான் டெலிவரன்ஸ்க்கு தேவை. அப்ப பிசாசுகளை கலைக்கிறதுக்கு டெலிவரன்ஸ் டீச்சிங் தேவையில்லை. அது லீடர்ஷிப்புக்கு ஏற்ற டீச்சிங். அந்த காரியங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள இருக்கலாம். பரிசுத்த ஆவியுடைய எபேசியர் 1 அதிகாரம் வசனம் 17 சொல்லப்பட்டது. 2 விஷயத்தை நாங்கள் இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ளும். ஒன்று வந்து ஹோலி ஸ்கிரிப்சர், அதாவது வேத வாக்கியங்கள் பைபிள். ரெண்டாவது கடவுளுடைய வார்த்தை, the word of the Lord. ரெண்டும் வந்து வித்தியாசம். கடவுளுடைய வாக்கியம் எத்தனை பேர் நம்புறீங்க? பிசாசுக்கு ஸ்கிரிப்சர் தெரியாது. பிசாசுக்கு சாத்தானுக்கு ஸ்கிரிப்சர் தெரியுது இல்லையா? ஜீசஸே சொல்றாரு அந்த இடத்துல. நான் கல்யாணம் படிக்கிறேன். நான் ஃபியூ மினிட்ஸ் தான் நம்மளை ஷேர் பண்ண போறேன். பிசாசுக்கு வந்து ஸ்கிரிப்சர் தெரியும். ஆனால் பிசாசுக்குள்ள இல்லாத ஒரு காரியம் ஒன்று இருக்குது, ட்ரூத். அவனுக்கு தெரியல. நாங்கள் இன்னைக்கு பைபிள் வந்து மெமரைஸ் பண்ணி இருக்கோம் அப்படிங்கிற ட்ரூத் இருக்கிறது அர்த்தம் இல்லை. ஸ்கிரிப்சர் வித்தியாசம். ஸ்கிரிப்சர் தான், பைபிள் தான் என்னுடைய ஃபவுண்டேஷன். ஆனால் இந்த கடவுளுடைய வாக்கியங்கள் வந்து தெரிஞ்சிருக்கிறோம், உங்களுடைய பாடமாக்கி இருக்கோம் என்றால் எங்களுக்கான அந்த பைபிள் அதாவது வார்த்தையை குறிச்ச ஒரு தெளிவு எங்களுக்கு இருக்கின்ற அர்த்தம் இல்லை. சத்தியம் 1 சாமுவேல் 3 அதிகாரம் வசனம் 2 சொல்லிக்க சாமுவேல் ஊழியம் செய்யற காலத்துல அதர்சனமான அதாவது வார்த்தைக்கு குறைவுட்டு இருந்ததுன்னு சொல்லப்படுது. வார்த்தை வந்து அந்த டைம்ல பெரிய அளவில் இருக்கையில் சொல்லப்படுது. தேவனுடைய வார்த்தை இந்த லார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் வந்து அந்த டைம்ல வந்து பெரிய அளவில் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அர்த்தம் என்னன்னு சொன்னாங்க, அந்த டைம்ல ஸ்கிரிப்சர் இருந்தது, பைபிள் இருந்தது, தோரா இருந்தது. ஆனால்
அதர்சனமான, அதாவது பெரிய அளவில் கடவுளுடைய வார்த்தை இருக்கே, அதே போல தரிசனங்களும் இருக்கே. அப்ப இதை வச்சு நாங்கள் நினைக்க கூடாது சாமுவேல் டைம்ல பைபிள் இல்லை, பைபிள் இருந்து தோரா இருந்து. அப்ப நான் என்னத்தை சொல்ல வருகிறேன்னு சொன்னால், ஸ்கிரிப்சர் அது உங்களுக்கு தேவை, லோகோஸ் எங்களுக்கு தேவை. லோகோஸ் ஸ்கிரிப்சரை நாங்கள் வேதாமத்தை வாசிக்க நாங்கள் அதை நாலேஜ்ல எடுத்துக்கொள்றோம். ஹெட் நாலேஜ் அதை நாங்கள் எப்படி ஹெட் நாலேஜ்ல நடக்கிறோம், ஸ்டடிஸ் போய் எடுக்கிறோம், பைபிள் காலேஜுக்கு போறோம், அதில் நாங்கள் ஹெட் நாலேஜ் நாங்கள் டெவலப் பண்றோம். அதே டைம்ல எங்களுக்கு இல்லாம போற ஒரு முக்கியமான காரணம் ரெவலேஷன், வெளிப்பாடுகள். அப்ப இந்த நாட்கள்ல நாங்கள் கிறிஸ்துவை நாங்கள் பார்க்க எப்படி பார்க்கிறோம்னு சொன்னா, ஒரு சின்ன பேபி ஜீசஸ் பார்க்கிறோம், வெளிப்பாடுகள் இல்லாத. அப்ப கிறிஸ்துவை பற்றி நாங்கள் தேவனை பற்றி அறிவில நாங்கள் பெருக வேண்டும் என்றால் பைபிள்ல சொல்லிருக்கோம். எபேசியர் 1வது அதிகாரம் வசனம் 17 கடவுளை பற்றி அறிகிறதுக்கு எங்களுக்கு 2 விஷயம் தேவைப்படுது. ஒன்று ஞானத்தின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். இரண்டாவது ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ், ரெவலேஷன். அப்ப எங்களுக்கு இந்த ரெண்டும் தேவை. we need the spirit of wisdom, second the revelation. இது என்னத்தை கொடுக்கும்னா, கடவுளை பற்றி அறிகிற அறிவு, the knowledge of God. இந்த spirit of wisdom, spirit of revelation நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுவோமா இருந்தா, நாலேஜை விட்டு நாங்கள் தூர போயிடுவோம். கடவுளை பற்றி நாங்கள் அறிஞ்சு கொள்ள மாட்டோம். கடவுளை பற்றி அறியாட்டி the word of knowledge எங்களுக்கு இல்லை. இந்த காலத்துல அதாவது நாலேஜ் இந்த வரைக்கும் டிஃபரண்ட் டிரான்ஸ்லேஷன்ல வரைக்கும் டிசர்ன்மெண்ட், பகுத்தறிகிற வரம், அதை நாங்கள் மிஸ் பண்ணுவோம். அப்ப கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு வெறும் முக்கியமானதா இருக்குது. கடவுளை பற்றி அறிகிற இதுல முக்கியம் கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு. பிதாவை பற்றி அவர் அனுப்பின குமாரனை. அப்ப நாங்கள் இப்ப கூடுதலாக ஜான்சஸ் கிளாஸ்ல நடக்கிற டைம் நான் கேட்கிற முதலாவது கேள்வி, உங்களுடைய கடவுள் யார், அவருடைய பேர் என்ன என்று சொல்லிக்க, காட் த ஃபாதர் அப்படிதான் சொல்ல எல்லாருடைய ஆன்சர். கடவுள் எங்கே இருக்கிறார், செகண்ட் கொஸ்டின். அவருடைய இடம் இருக்க பெர்மனன்ட் பிளேஸ், டுவெல்லிங் பிளேஸ் எங்கே கேட்டால் சொல்லினோம் பரலோகம் என்று சொல்லி ஆன்சர் வரும். அப்படியா நீங்க அப்படியே நம்பி வச்சிருக்கீங்க. கடவுளுடைய பேர் என்று சொல்லி கேட்க உங்களுடைய கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டிய முதலாவது ஆன்சர், ஜீசஸ் தான் காட். கொலோசியர் 2வது அதிகாரம் வசனம் 9 சொல்லப்படுக, அவர் தான் தேவத்துவம் கிறிஸ்துவ கூடாக சரீர பிரகாரமாக வெளிப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்து என்று சொல்லப்படுக ஐசாயா 9:6 சொல்றது உண்டு. ஐசாயா 9:6 குமாரன் மரது ஒரு பிள்ளை, child was born, son was given. இந்த 2 காரியம் நடக்குது. நாங்கள் பார்க்கிறது அந்த பிறந்த ஜீசஸ நாங்கள் பார்க்கிறோம். ஆனா முக்கியமான பங்கு இருக்கிறதுல சன் ஆஃப் காட் மிஸ் பண்றோம். இல்ல சன் ஆஃப் காட் he was given, கொடுக்கப்பட்டார். அப்ப கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரைக்க வந்த டைம்ல கன்னிமரியாளிலிருந்து பிறக்கிறார். 2 இடத்துல சொல்கிறார், மனதை வச்சுக்கிறது இந்த முடியைக்க அதில் விளக்கம் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளும். 2 இடத்துல உமன் என்று பாவிக்கிறார் கன்னிமரியாள். ஒன்று கானானூர்ல வெட்டிங் டைம்ல அவ கேட்கிறார், இது வைன் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த மிராக்கிள் நடக்க போகுது. அந்த டைம் அதுக்கு முதல் அவ கேட்டதுக்கு அவர் என்ன பார்த்து சொல்றாரு என்றால், அந்த டைம்ல பார்க்கிறது உமன், அதாவது ஸ்திரியை, உனக்கும் எனக்கும் என்ன. 2வது கிராஸ்ல இருக்கீங்க இன்ட்ரடியூஸ் பண்றார். தன்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றாரு இதனுடைய தாயை சொல்றாரு இதனுடைய ஸ்திரி. அப்பயும் ஸ்திரி தான் பார்க்கிறார், உமன் என்றதான் பார்க்கிறார். அது என்னன்னு சொன்னால்,
ஜீசஸ் வந்து ஒரு வேர்ட் பாவிக்கையும் வந்து இப்போ வரையும் நாங்கள் ரிசர்ச் பண்ணுவோம். ஒவ்வொரு சிங்கிள் வேர்ட் வந்து நாங்கள் ரிசர்ச்சுக்கு வர வேண்டும். காரணம் என்னென்றால் அவர் அர்த்தம் இல்லாமல் சொல்லுங்க. சில நேரங்களில் அவர் வந்து தேவாதி தேவனாக வந்து நேரத்தில் படிப்பாங்க, குமாரனாக. சில நேரங்களில் 4 தரம் அதை கூப்பிடுறார். அந்த டைமில் வந்து 4 தடவை கூப்பிடுறாங்க. அவர் வந்து உலக ரீதியான மனுஷனை பற்றி பிடிக்கும். திருத்துவம் த ஹோலி ட்ரினிட்டி வந்து 3 பேர் சொல்லியிருக்க. God Jesus வந்து fully man fully God சொல்லப்படுது. fully man fully God. எப்படி ஒரு மேன் இதெல்லாம் இப்ப நடக்கிற ஆர்குமெண்ட்கள் வருது. வெளியாக்கள் pagan believers இதெல்லாம் கொண்டு வர செய்திகள் வந்து எங்கள தவறான விதத்துல சபைகள் வழிநடத்தப்படுவதற்காக இந்த காரியங்கள் வைக்கப்படுது. அப்ப இந்த fully God fully man fully God என்றது இயேசு கிறிஸ்துவுக்கு குமாரனுக்கு கொடுக்கப்படுகிற இந்த காரியம், அவர் வந்து ஒரு நேரத்தில் குமாரனாக வெளிப்படுற கடவுளாக வெளிப்படுறார். சிருஷ்டிக்கு முன்னம் ஆவி உலகங்கள் ஸ்பிரிட் வேர்ல்ட் கிரியேட் பண்றதுக்கு முதல் கடவுள் அங்கு இருந்தார். அவருக்கு அதுக்கு முதல் இந்த பெயர் என்ன? God தான் வேர்ட் இல்லையா? ஜான் சாப்டர் 1 verse 1 அதில் வாசிக்க வந்து அவர் வந்து கிறிஸ்துக்கு, அதாவது கிரியேஷனுக்கு முந்தினவர் இருக்கைக்கு அவர் God, Father, Son and the Holy Spirit இல்ல, one God. கிரியேஷனுக்குள்ள எந்த பண்ணிக்க முதலாவது அவருக்கு பேர் என்ன? ஸ்பிரிட் வேர்ல்ட் என்ற பண்ணிக்க Son of God. அதுக்கப்புறம் அவர் Son of God. அதான் அவர் சர்வ சிருஷ்டிக்கு முந்தினவர், the first born. அதுக்கு முதலவர் God, the word. Separation, அதில் நீங்க செப்பரேட் பண்ணவே இல்லை. கிரியேஷனுக்கு என்ன பண்ணிக்க முதலாவது கிரியேஷன் ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு வரைக்கும் குமாரன், Son of God, Son of Man. பைபிள்ல வந்து சொல்லப்படுகிறது ரைட் ஹேண்ட் என்று சொல்லப்படுகிற இடங்கள், ரைட் சீட், அதாவது ரைட் ஹேண்ட் என்று பாவிக்க அவருடைய வல்லமைகளை குறிக்கிறது. வலது பக்க சீட்டை குறிக்க இல்லை, சிங்காசனம் ஒன்றுதான். பரலோகத்தில் வைக்கப்பட்டுள்ள சிங்காசனங்கள் ஹெவன்லி ராமில் வந்து பொதுவாக தெரியும். நான் வந்து 20 years முன்னால் வந்து பல என்கவுண்டர்ஸ்க்கு போய் வந்தால் எங்களுக்கு போய் வந்த ஹெவன் இஸ் ரியல், ஹெவன் இஸ் ரியல், ஸ்பிரிட் வேர்ல்ட் இஸ் ரியல், எல்லாம் ரியலானது. ஆனால் இந்த காரியங்கள் கடவுள் தந்த தரிசனங்கள்ல வச்சு, விஷன்ல இருந்து வச்சு தான் நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த கிரியேஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் பார்ன் ஜீசஸ் வந்து கிரியேட் பண்ண பிறகு தேவன் வந்து கிரியேஷனுக்குள்ள என்ன பண்ணிக்க ஸ்பிரிட் வேர்ல்ட். அப்ப ஹெவன் வந்து கிரியேட் பண்ணப்பட்டது, ஹெவன்ஸ் ப்ளூரல், எர்த் வந்து பிசிக்கல். அப்ப பிசிக்கல் வேர்ல்டுக்குள்ள என்ன பண்றதுக்கு வந்த ஒருவன் தான் கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட். அப்ப இந்த உலகத்துல மேரி இருந்து உருவாக்கினவரே உருவாக்கப்பட்ட பெண்ணுக்கு ஊடாக இந்த உலகத்துக்கு இறங்கி வாரார். The creator, அவர்தான் மேரியை உருவாக்கினவர். Son of God, அவர்தான் வேர்ட், வார்த்தை, வசனம், அப்படிதான் சொல்லப்படுது. இது வந்து வெறுமனே ஒரு ஸ்டோரி இல்லை. கடவுளுடைய Son of God பற்றி எந்த இடத்துல மெசேஜ் எடுத்தாலும் அந்த இடத்துல கடவுள் வல்லமையோட கிரியை செய்யறவர். என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் பல நூற்றுக்கணக்கான ஆக்கள் டெலிவரன்ஸுக்குள்ள வந்து போயிருக்கணும், பல டிப்ரெஷன் ஆக்கள் ஹீல் பண்ணப்பட்டிருக்கணும். கடவுள் வந்து ஒரு ஆண் சும்மா கதைக்கிறதுக்காக வந்து ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ண மாட்டார். ஒரு நேரடியாக காண்ற காரியங்களை அந்த இடத்துல சொல்லிக்கதான் ட்ரூத், வேர்ட் ஆஃப் காட் தருது. வேர்ட் ஆஃப் காட் வந்து பைபிள் எடுத்து ப்ரீச் பண்ணிட்டு வர்றது இல்லை. வேர்ட் ஆஃப் காட் வந்து ரெவலேஷன், ரேமா. அப்ப இந்த இடத்துல வந்து எங்களுக்கு தேவையான காரியம் என்னவென்றால் கிறிஸ்து யார், எங்களுக்கு அவர் பிறந்துட்டாரா? இந்த உலகம் சொல்ற மாதிரி அவர் சாதாரண குழந்தையா, சாதாரண பிறந்து வந்த ஒரு மனுஷ அவதாரத்துல வந்த ஒரு சாதாரண ஒரு ஆளா இல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன். டெலிவரன்ஸ்கள் நடக்கிற இடங்கள்ல வந்து காட் என்ற செய்தியில வந்து பிசாசுகளை கலைக்கிற இடங்கள்ல பிசாசு வந்து கீழ்படியாது. டெலிவரன்ஸ் செய்யறாங்களே தெரியும். காட் என்று சொன்னாலும் பிசாசு திரும்பி பார்க்காது, அதை பற்றி அதுக்கு அக்கறையும் இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம யெஷுவா என்ற நாமம் சொல்லப்படுகிறதான் குழந்தை. ஏன்னா அந்த நாமத்துக்கு மட்டும்தான் அது பயன்படுது, வேற எந்த நாமத்துக்குமே. அப்ப கிரியேஷனுக்கு முந்தினவர் ரெண்டு வரைக்கும் வந்து பியாண்ட் த கிரியேஷன் வரைக்கும் அவருடைய பேர் வந்து
God, the Word. In the beginning, there was Word. The Word was in God. The Word was God. அப்ப was past tense. கடவுள் வந்து எங்கட டைம்லைனுக்கு உட்பட்டவர் அல்ல. எங்கட டைம்ல எங்கட 24 எங்கட பிசிக்கல் டைம் வந்து 24 ஹவர்ஸ்ல ஒரு நாள் எடுத்து சொன்னால் கடவுள் அந்த டைமுக்குள்ள இல்ல. கடவுள் ஆபரேட் பண்றது வந்து அவருடைய டைமுக்கு அங்கால ஆபரேட் பண்றாரு. ஸ்பிரிட் வேர்ல்டுல கடவுள் என்ன பண்ணிக்க அப்படின்ற பண்றாருன்னு சொன்னீங்க. சீசன் ஒரு நாள் 1000 வருஷத்தை போல 1000. அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்படுது. நான் ஸ்பிரிட் வேர்ல்ட்ல நான் இருந்தேன். எனக்கு 20 இயர்ஸ் சரியா தான். நான் கொண்டு போகப்பட்ட அவுட்டர் டார்க்னஸ் இருளின் யாராவது கொண்டு போற டைம் இல்லை. அந்த இடத்துல நான் இருந்த ஹவர்ஸ் கணக்காக இருந்தேன். ஹவர்ஸ். ஆனால் நான் இந்த பிசிக்கல் வேர்ல்டுக்குள்ள இந்த ஸ்பிரிட் திரும்ப நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் மிஸ் பண்ணியிருந்தேன். அதோடைய ஸ்பிரிட் வேர்ல்ட் டைம் லைன் எங்கட டைம் லைன் இல்லை. அதே மாதிரி கடவுளுடைய கிரியேட்டர் கிரியேஷனுக்குள்ள வந்ததான் நாங்கள் அவரை சந்திக்கலாம். கிரியேஷனுக்கு வெளியில வந்து ஏஞ்சல்ஸும் அவருடைய இடத்துக்கு போகிறார். பியாண்ட் த கிரியேஷன் ஏஞ்சல்ஸுக்கு ஆரம்பம் இருக்கு, பிகினிங் இருக்கு. கிரியேட்டருக்கு பிகினிங் இருக்கு. ஆல்பா அண்ட் ஒமேகா, ஆதியும் அந்தமும். அப்ப குமாரன் என்று சொல்லப்படைக்க வந்து அவருக்கு ஆதியும் இல்லை, அந்தம் இல்லை. ஆனா கிறிஸ்துவன்னு சொல்லப்பட்ட கன்னிமரியாளுக்கு பிறந்தவர் 2000 years அந்த பாடி என்ன அந்த குமாரனை பெற்றுக்கொள்றதுக்காக பெற்ற பாடி தான் இயேசு கிறிஸ்து. சர்வ வல்லமுள்ள தேவன், சகல சிருஷ்டிக்கு முந்தினவர். அவர் தான் இந்த உலகத்தில் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறார். அவருக்கு சகலமும் நிலைச்சிருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டம் உள்ள ஒரு தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் வந்து நாங்கள் பேகன் காட்ஸ் நாங்கள் பிலீவ் பண்ண இல்லை. உங்களுக்கு பேகன் காட்ஸ் 360 காட்ஸ் இருந்தால் இந்த இடத்துல இருந்து வந்து நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. நான் நம்புறேன். எந்த காடை பற்றி நான் கேட்கிறேன். எங்களோட காடுக்கு பேர் பால் இல்லை, கிரசன்ட் மூன் இல்லை, ஐடியல் இல்லை, லிவிங் காட். இப்ப வரை கிறிஸ்துவினால அற்புதங்கள் நடக்கிறதுன்னு சொன்னால் அவருடைய நாமத்துல மட்டும்தான் நடக்கும். வேறு எந்த நாமத்திலையும் இல்லை. அவ்வளவுதான் நம்மளுடைய நான் கலைக்கிற காரியம் என்று சொன்னால் நாங்கள் கிறிஸ்துவ நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றது முக்கியம். நாங்கள் கிறிஸ்துவ பார்க்க வந்து ஒரு சாதாரணமான ஒரு கடவுள் ஒரு மூளைக்குள்ளேருந்து வந்தார் என்றது. அவர் சர்வ பலமுள்ள உருவாக்கத்தின் அதிகாரி. அந்த கோடைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். அந்த கோடுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துல உங்களை எல்லாரும் அழைச்சிருக்கிறோம். நீங்களும் சேர்ந்து எங்களோடு அந்த சந்தோஷத்தில் நாங்கள் வரப்போகிற நாட்களை நெருங்கிட்டோம். சில காரியங்கள் கடவுள் காண்பிச்சிருந்தார். பல இடங்களில் நான் 14 உண்மைப்படி டெலிவரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 2009. ஆனால் இப்போதான் முழு அளவில் வந்து இப்போ லாஸ்ட் 5 years தான் கூடுதலாக நான் அதை பற்றி கூட டீச்சிங்கள் நடக்குது. டொரண்டோவில் விருப்பமானார்கள் ஊழியக்காரர்கள் வல்லமையோடு ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் வந்து கிளாஸ்ல பங்கு பெற்றுக்கொள்ளாமல் ஒருத்தருக்கு நான் சார்ஜ் பண்ணுறது இல்லை. வெளிநாடுகளில் நடக்கிற மீட்டிங்களில் பல நடந்து கொண்டு இருக்குது. விருப்பமானாக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது. இது வந்து இலவசமாக இருக்கிறதுக்காக நீங்கள் அலட்சியமாக ஒரு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற அர்த்தம் இல்லை. ரெண்டு டைம்கள் ஒதுக்கி தந்ததுக்காக நான் அதை செலவழிக்கிறேன். கடவுளுடைய வார்த்தை எப்போ அந்த மெசேஜ் நான் ஷேர் பண்ணிக்க அது வந்து பிரெத் ஆஃப் காட். டிப்ரெஷன் ஆக்கள் வந்து கூடுதலாக ஹீலிங்ல வாரது வந்து டிப்ரெஷன் வந்து 2 விதமான காரியத்தில் வருது. ஒன்று வந்து சோல் வூண்ட்ஸ்ல இருந்து வருது. செகண்ட் வந்து சோல் வந்து டெட் சோல் டிப்ரெஷனை கொண்டு வருது. கடவுள் வந்து நாசியில ஜெனசிஸ் சாப்டர் 2 verse 7ல சொல்லிக்க அவர் நாசியில வந்து ஊதுறார். he breathed the breath. அப்ப ஊதைக்க தான் அந்த சோல் வந்து லிவிங் சோலா மாறப்படுது. கணவருக்கு பாடி சோல் ஸ்பிரிட் இது வந்து டீச்சிங் டெலிவரன்ஸ்ல பேசிக் டீச்சிங். டெலிவரன்ஸ் டீச்சிங்கிறது வந்து ரெவலேஷன். அது சும்மா சாதாரணமான டீச்சிங் இல்லை, ஆழமான கருத்துக்களை கொண்டது. அப்ப இதுல ஊதைக்க டெட் சோல் டிப்ரெஷன் என்ற இதுல வந்து சக்சஸ்ஃபுல்லாக பேர் வந்திருக்கணும். அதுல வந்து டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வந்தாங்க. டெலிவரன்ஸ்ல பிசாசுல கிடைக்கிறது பிகினிங் ஸ்டேஜ். அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஆனால் கடவுளுடைய வல்லமை எங்களுக்கு கிரியை செய்தார். உண்மையான கடவுளுடைய சத்தியம் எங்களுக்கு கிரியை செய்தார். கடவுளுக்கு கீழ்ப்படிவுள்ள சந்ததிகளா இருக்கிறோமா? இது வந்து
நாங்கள் கவனத்தோடு கவனிக்கணும். வருகிற நாட்கள், வருகிற வருஷத்தை ப்ரிப்பேர் பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க. உண்மைப்படி கடவுள் வருக சீக்கிரமாக. God bless you all.